ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு அண்ட் டிஜி சில்வர் ரெண்டுமே இருக்குது. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லரோட கோல்டு ஸ்கீம் அண்ட் சில்வர் ஸ்கீம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஜென்ரலாக 100 ருபீஸ்லேருந்து தான் டிஜி கோல்டு ஆரம்பிக்கும். பட் இவங்க 50 ருபீஸ்லேருந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லாமல் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்னு பார்க்கலாமா? இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா டெய்லியுமே 50, 100, 200, 500, 1000 இல்லைன்னா 2000 இதுல ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி 330 டேஸ்க்கு வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்கணும். என்னைக்குமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம ஸ்கிப் பண்ணி கட்டினா நம்மளோட மெச்சூரிட்டி பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க டெய்லியும் 100 ருபீஸ் செலக்ட் பண்ணி கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அன்னைக்கு கோல்டு ரேட் என்னமோ அது நமக்கு கிராம்ல வரவு வச்சிருவாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல ஆவரேஜ் கோல்ட் ரேட் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணா மேபி நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்கீமுக்கு நமக்கு செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஜிஎஸ்டி பே பண்ணி நம்ம நகை வாங்கிக்கலாம். இதுல நம்ம எக்ஸ்ட்ரா கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டுமே செய்கூலி சேதாரம் உண்டு. அதாவது நீங்க இப்போ 50 ருபீஸ் கட்டுறீங்கன்னா ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கட்டலாம். பட் அந்த 50 ரூபாய்க்கான செய்கூலி சேதாரம் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம் நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளே ஸ்டோர்ல ஏஆர்சி காமாட்சி அப்படின்னு போட்டு அவங்களோட ஆப் வந்துடும். ஸோ அதுலேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இதுல உங்களோட நேம், ஆதார் ஐடி இல்லைன்னா பேன் ஐடி ஏதாவது கொடுத்துட்டு நம்மளோட எந்த பிரான்ச்ல ஸ்டார்ட் பண்ண போறோம், டி நகரா இல்ல மயிலாடுதுறையான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம சப்மிட் பண்ணா அக்கௌண்ட் ஆட் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்டா பேஸ்டு வாங்கலாம் இல்ல கிராம் பேஸ்டா வாங்கலாம். அமௌண்ட்ல 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க கிராம்ஸ்ல வெயிட்ல வாங்கும் போது குறைஞ்சது 15 மில்லிகிராம்ஸாவது ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு என்னதான் ஆவரேஜ் ரேட் இதுல இருந்தாலும் இல்லாட்டினாலும் செய்கூலி சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு பெனிஃபிட் தான் கண்டிப்பா. பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம டெய்லி நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்குமான்னு தெரியாது. பட் டெய்லி இவங்க பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ஸ்கிப் பண்ணா கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அது இதுல டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிஜி சில்வர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்த ஜுவல்லரி ஷாப்பும் ஒரு ஆரம்பிக்காத ஸ்கீம் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க டிஜி சில்வர்னு. ஸோ நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதுல காயின்ஸ் வாங்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்க எதுவுமே காயின்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். நம்ம பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சா இதுல கொஞ்சம் அமௌண்ட் கட்டி கொடுக்கும். செய்கூலி சேதாரம் இல்லாம வாங்கிக்க முடியும். டிஜி கோல்டுல நம்ம எப்படி அமௌண்ட் பே பண்ணமோ அதே மெத்தட் தான். டெய்லியும் 50 ரூபாய், 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் இல்லைன்னா 2000 ரூபாய் நமக்கு எந்த அமௌண்ட் கன்வீனியன்டா இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட மெச்சூரிட்டி பீரியட் பாத்தீங்கன்னா 180 டேஸ் வருது. இன்னைக்கு நீங்க 100 ருபீஸ் கட்டுறீங்கன்னா இன்னையோட வெள்ளி விலை என்னமோ அதை கிராம்ஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல வரவு வச்சிருவாங்க. ஸோ இந்த 180 டேஸ் முடிஞ்ச அப்புறமா நம்ம எவ்வளோ வெள்ளி சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்கூலி சேதாரம் இல்லாம நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ நம்ம இதுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பா பே பண்ணணும். செய்கூலி சேதாரம் மட்டும்தான் கிடையாது. இப்போ எப்படி அமௌண்ட் அண்ட் வெயிட் பேஸ்டு மட்டும் வாங்கலாம் நம்ம பார்க்கலாம். நீங்க எப்படி டிஜி கோல்டு ஜாயின் பண்ண போறீங்களோ அதே ப்ராசஸ் தான். எந்தவித மாற்றமும் கிடையாது. இப்போ மினிமமா நீங்க கிராம்ஸ்ல வாங்கணும்னா 15 மில்லிகிராம்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அமௌண்ட் பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். இதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ணாம பே பண்ணணும். அப்படி பே பண்ணா உங்களோட மெச்சூரிட்டி பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம். ஸோ இது மோஸ்ட்லி கோல்டு காயினுக்குமே இந்த ஸ்கீம் வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு அவங்க கொடுத்துருக்க போனஸை பொறுத்து. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 டேஸ் வரும். ஸோ டெய்லியுமே நீங்கள் 50 ரூபாய், 100 இல்லைன்னா 200, 500, 1000 ரூபாய் இந்த மாதிரி அமௌண்ட் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை பே பண்ணணும். இந்த ஸ்கீமுமே நீங்கள் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 200 டேஸ் முடிஞ்சவொடனே எந்த வித செய்கூலி சேதாரமும் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்கீம்னு நான் சொல்வேன். இப்போ 50 ருபீஸ் 200 டேஸ்க்கு நீங்க கட்டிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு 10,000 ருபீஸ் கிடைக்கும். அதுக்கு போனஸா பாத்தீங்கன்னா 500 ரூபாய். 100 ருபீஸ் கட்டினீங்கன்னா 20,000 ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும். அதுக்கு போனஸ் 1000 ருபீஸ். இப்போ 200 ருபீஸ் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 40,000 ரூபாய் வரும். அதுக்கு போனஸ் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் வருது.
இப்போ 500 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 1 lakh வருது. ஸோ அதுக்கான போனஸ் பார்த்தீங்கன்னா 4000 கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து காயின் வந்து செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிரான்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று மயிலாடுதுறை, ஒன்று டி நகர் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இவங்க காலேஜஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.